உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு ஸ்டாச்சுவும் வச்சிருக்காங்க, மகாலட்சுமி ஸ்டாச்சுவும் வச்சிருக்காங்கம்மா. வா, டக்குன்னு ஃபாஸ்டா நடந்து போறாங்க. அம்மா அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. I would like you to bring her on stage. எங்க அம்மாவுக்கு நேத்துக்கு பர்த்டே. இது உங்களுக்கான gift அம்மா. இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன gift கொடுத்துட்டு நீங்க உட்காந்துக்கோங்க ப்ளீஸ். செகண்ட்லேருந்து லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் the way she is looking at you, எவ்வளோ ப்ரௌடாக அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தை அவங்கள பற்றி மற்றவங்க பேசும்போது that smile on her face, அது அம்மாவால் மட்டும் தாங்க முடியும். ரவி மோகன் சார் உங்களுக்காக ஒரு அழகான gift வச்சிருக்காருமா. How happy are you first சொல்றீங்களா? Would you like to say a few words? அவன் குழந்தையில நடக்கும்போது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பின்னாடியே போய் பிடிச்சவன் நான். அவன் எல்லாமே அம்மாக்கள் கிட்ட நம்ம வார்த்தைகள் கேட்டால் அவங்களுடைய கண்ணீர் தாங்க வார்த்தையே. அது ஆனந்த கண்ணீர் தான். அந்த கண்ணீர் தான் அவங்களுடைய வார்த்தையே. Tears say more than words can ever say, and that's why a mother can never be replaced in this world. ஒரு சின்ன gift மட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கெட் தி கிஃப்ட் அவுட். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதை நீங்கள் பொக்கிஷமாக வச்சுப்பீங்க உங்களுடைய வீட்டில். எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் எவ்வளோ துக்கம் இருந்தாலும் அம்மாவுடைய மடியில் படுத்துக்கிற அந்த சுகம் தாங்க. when we forget the rest of the world and only remember her and that moment, அந்த ஒரு தருணம், இந்த தாயினுடைய மடி, அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு ஸ்டாச்சுவும் வச்சிருக்காங்க, மகாலட்சுமி ஸ்டாச்சுவும் வச்சிருக்காங்கம்மா. வா, டக்குன்னு ஃபாஸ்டா நடந்து போறாங்களே. கீழே கொடுத்துடலாம் அம்மாக்கு.